ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சீரியல் ஏ. வாங்க வீடியோக்குள்ள போலாம். இன்னைக்கு கையல் எபிசோட்ல தம்பி எழிலுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு க்ளூ கிடைக்குது. இப்போ அவங்க ஸ்டோரிக்குள்ள போகலாம். எபிசோட் ஸ்டார்ட்டிங்லேயே சிவசங்கரி வந்து கையலுக்கு தண்ணி குடுக்குறாங்க. அப்படின்ற மாரி சீன் ஸ்டார்ட் ஆகுது. "கொஞ்சம் தண்ணி குடுங்க போதும்" அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க கையில. "நான் எதுக்கு உனக்கு தண்ணி குடுக்கணும்? இப்படியே சாவு" அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போறாங்க. "நான் என்ன தப்பு பண்ணேன்? என்னை எதுக்கு இவ்வளோ கொடுமைப்படுத்துறீங்க?" அப்படின்னு அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அதுக்கப்புறம் சிவான்ற பையன் ஒரு கனவு வருது. சக்தி அவங்க வீட்டுக்கு வர மாதிரி. வீட்டுக்கு வந்த உடனே "வாங்க, வாங்க உட்காருங்க" அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. உ உட்கார்ந்ததுக்கு "நான் வரல. உங்கள அடிச்சுட்டு அடிச்சிருக்க கூடாது. ரொம்ப சாரி" அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதுக்கப்புறம் அவங்களோட அம்மா வராங்க. கையில பார்த்து "என் பிள்ளைய அடிச்சுட்டு திரும்ப எதுக்கு இங்க வந்திருக்க?" அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அப்போ அ அவ கையல் சொல்றாங்க, "நான் அடிச்சது தப்புதாம்மா. அதனால தான் சாரி கேட்க வந்தேன்" அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. உடனே அந்த சிவாவோட பையனோட அம்மா வந்து, "இல்ல உன் சாரி எல்லாம் யாருக்கு வேணும்?" அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க கோவப்படுறாங்க. அதுக்கப்புறம் சரிதான்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. அப்போ வந்து சொல்றாங்க, "இன்னொரு விஷயம் உங்ககிட்ட சொல்லணும்" அப்படின்னு உங்க பையன்கிட்ட உடனே ஐ லவ் யூன்ற மாதிரி சொல்றாங்க. சொன்ன உடனே அவங்க அம்மா எல்லாருமே ஷாக் ஆயிடுறாங்க. கூட அந்த ப்ரூஸ்லின்ற பையனும் ஷாக் ஆயிடுறான். சிவா ரொம்ப சந்தோஷப்படுறாரு. "சரி வாங்க அம்மாகிட்ட ஆசீர்வாதம் வாங்கலாம்னு" சொல்லிட்டு, "ஆசீர்வாதம் பண்ணுங்கம்மா" அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. பார்த்தா எல்லாமே கனவா இருக்கு. அந்த ப்ரூஸ்லி புடிச்சுக்கிட்டு தான் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. என்ன புடிச்சுக்கிட்டு, "ஏன் இப்படி பண்றீங்க? ஆசீர்வாதம் பண்றேங்கன்ற யாருமே பண்ண சொல்ல" அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, "இல்ல சக்தி, என் கனவுல வந்து அவன்கிட்ட ஐ லவ் யூ சொல்லி எனக்கு ப்ரப்போஸ் பண்ணான். அதனால தான் அம்மா கால்ல விழுந்து ஆசீர்வாதம் வாங்க சொன்னேன். அது கனவுன்றது எனக்கு இப்ப தான் தெரியுது" அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. "அது கனவுல மட்டும் தான் நடக்கும். நிஜத்துல நடக்காது" அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அவங்களோட அம்மா வந்து காய்கறி வாங்க போறாங்க. காய்கறி வாங்க போற இடத்துல ஒரே ஒரு காலிஃப்ளவர் தான் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. "பரவால்ல, என் பையனுக்கு பிடிக்குன்ற மாதிரி சொல்லிட்டு எனக்கு எடுத்து குடுங்க" அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. "ஏன் உங்க பையனுக்கு வந்து காய்கறி வாங்கி போடுறீங்க? கறி, மீன் ஏதாவது வாங்கி போடலாம்ல. கொஞ்சம் சத்து ஏத்தலாம்ல" அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. "ஏன் என் பையன் நல்லா தானே இருக்கான். அவனுக்கு அப்படின்னு கேட்கும்போது, "நல்லா தான் இருக்கான். எங்க வீட்டுக்காரர் சொன்னாரு, ஒரு பொண்ணுகிட்ட அடி வாங்கிட்டானாமே" அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. உடனே அவங்களுக்கு கோவம் வந்து அந்த பொண்ண அடிச்சுட்டு வந்து உங்ககிட்டலாம் பேசிக்கிறேன்னு சொல்லிட்டு நேரா வீட்டுக்கு வந்து, "வாடா அந்த பொண்ண போய் பார்க்கலாம். அவள போய் திரும்ப அடிக்கலாம்" அப்படின்ற மாதிரி கூப்பிடுறாங்க. அவன் "எனக்கு என்னம்மா தெரியும்" அப்படின்னு சொல்லும்போது ப்ரூஸ்லி சொல்றாரு, "அவங்க இப்பதான் ஹாஸ்பிட்டலுக்கு நர்ஸா சேர்ந்திருக்காங்கன்னு நான் கேள்விப்பட்டேன்" அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. "வாங்க உடனே ஹாஸ்பிட்டலுக்கு போவோம்" அப்படின்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போறாங்க. "ஏன்டா அம்மாகிட்ட இதெல்லாம் சொல்ற? அவள போய் அடிக்க சொல்லுவாங்க. நான் எப்படிடா அடிக்கிறது?" அப்படின்னு கேட்குறான் ப்ரூஸ்லிய பார்த்து. "நீ எப்படி சமாளிச்சு கூட்டிட்டு வா" அப்படின்னு சொல்லும்போது ஒரு நர்ஸுகிட்ட விசாரிக்கிறாங்க அந்த பொண்ணு எங்கேன்னு. இப்ப அவங்க ஜெனரல் வார்டுல இருக்காங்க. போய் பாருங்கன்ற மாதிரி சொல்றாங்க. போய் அடிக்கலான்னு போறாங்க. "போய் அடிச்சுட்டு வந்துடுறா" அப்படின்னு சொல்றாங்க. அங்க போனா உடனே, "நீங்க என்ன அடிக்கிறதுக்கு வந்திருக்கீங்களா? உங்ககிட்ட அடி வாங்குறதுக்கு மட்டும் என் வேலை கிடையாது. எனக்கு ஒரு ஹெல்ப் பண்றீங்களா? எல்லா வேலையும் முடிச்சுட்டு வந்துட்டு, அதுக்கப்புறமா நீங்க என்ன அடிச்சுட்டு நீங்க போங்க" அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சரின்னு சொல்லி, "உங்களுக்கு நான் என்ன செய்யணும்?" அப்படின்ற மாரி கேட்கும்போது, ஒரு வீல் சேர் எடுத்துட்டு வந்து ஒரு பேஷண்ட்ட கூட்டிட்டு போற மாதிரி சொல்றாங்க. "என்ன அவள அடிக்க வந்தியா? இல்ல வேல பார்க்க வந்தியாடா?" அப்படின்னு கேட்குறாங்க. "இரும்மா, ஒரு பேஷண்ட்டுக்கு உதவி செய்றதெல்லாம் நீ எதுக்கும்மா கணக்குல எடுத்துக்கிறேன்ற" மாதிரி அவரு சமாளிச்சுட்டு போயிறாரு. இந்த சைடு பார்த்தீங்கன்னா, கையலோட தம்பி வந்து நம்பர வச்சு ட்ராக் பண்றதுக்கு முயற்சி பண்றாரு. அத கேட்கும்போது அவங்க சொல்றாங்க, "ஏதாவது ஒரு க்ளூஸ் இருக்கும்ல" அப்படின்னு சொல்லும்போது, 9190 அப்படின்ற மாதிரி ஏதோ ஒண்ணு சொன்னா தான் நான் கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு சொல்லும்போது, அ டக்குன்னு கண்டுபிடிக்க அதுல இருக்கிற அட்ரஸ் எனக்கு கொடுங்க அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அதே மாதிரி அ அட்ரஸையும் கொடுக்குறாங்க. அவருக்கு கால் பண்ணி கேட்குறாங்க. இந்த மாதிரி அந்த வண்டி உங்களது தானா? அந்த ஆட்டோ வண்டி மாதிரி கேட்கும்போது, என்னோடது தான். அவங்க என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்குறாங்க. இல்ல, உங்கள நான் விசாரிக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. என்ன ஆச்சு? நான் இப்போ என்கிட்ட என்ன அந்த ஆட்டோ இல்ல சொல்லலையே. இன்னொரு ஆள்ட்ட தான் நான் கொடுத்து வாடகைக்கு விட்டுருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அப்ப அவனோட ஃபோன் நம்பர, அட்ரஸும் அனுப்புங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. "ஏதாவது பிரச்சனையா சார்? சொல்லுங்கன்ற" மாதிரி கேட்குறாங்க. "அதெல்லாம் தேவையில்லாத விஷயம் உங்களுக்கு. அ வேற அவரோட அட்ரஸ் மட்டும் அனுப்புங்க" அப்படின்ற மாரி சொல்றாங்க. அதுக்கப்புறம் கையில காட்டுறாங்க. தண்ணின்னு சொல்லிட்டு கேட்டுட்டே இருக்காங்க. எங்க வீட்டுல எல்லாரும் தேடுவாங்க. என்ன விட்டுருங்கன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அதோட நேத்து எபிசோட் முடிஞ்சிருக்கும். இன்னைக்கு எபிசோட்ல பத்தி நீங்க நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க. மறக்காம என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க.